ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டேஸ்டியான பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இந்த முட்டையும் சர்க்கரையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ ஒன்றா கலந்துருச்சுங்க. இன்றைக்கி நான் இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. அப்படியே ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட 2 ஏலக்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறேங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கலாங்க. 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் பால் கரெக்டாக இருக்குங்க. எல்லா பாலையும் அப்படியே கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு 1/2 கப் பால் கரெக்டாக இருந்தது. நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி திக்காக கலந்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாவு இந்த மாதிரி திக்காக இருந்தால் தாங்க பேன்கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். வாங்க இப்போ பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் இன்றைக்கி நான் நெய் தடவி இருக்கேங்க. உங்கள் கிட்டே வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் கூட தடவிக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்கும் வெண்ணெய் பிடிக்காதனால நெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஒரு 1.5 கரண்டி ஊற்றி நல்லா விரிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா விரிச்சுக்கோங்க. இப்போ இதில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நெய் வெண்ணெய் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பேன்கேக் நல்லா சாஃப்டாக வருங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள், நம்ம பேன்கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திரும்பவும் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இன்னொரு பக்கம் வெந்துருச்சுங்க. திருப்பி போட்டால் நம்மளோட பேன்கேக் ரெடி. இப்போது இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாங்க. இதே போலவே மீதி உள்ள மாவுலேயும் நம்ம பேன்கேக் ரெடி பண்ணிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.